நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்து என்றும் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்து என்றும் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்து என்றும் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்து என்றும் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2000 ஆண்டுகளாக பல கோடி மக்களுக்கு ஆறுதலை, நம்பிக்கையை, இளைப்பாறுதலை தந்த ஆண்டவரின் வார்த்தைகள் இவை. இதோ இந்த நாளிலுமாக அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அவரது வார்த்தைகளே நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்து நமது சுமைகளை எளிதாக்க, நமது உள்ளங்கள் இளைப்பாற ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக உள்ள நம்முடைய பாவங்களை எண்ணி பார்ப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடமும் அயலாரிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெருக்கி திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவையும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோ. நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 102 பதிலுரை பாடல் பல்லவி. பின்னுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொழுவிட்டிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அதன் கற்கள் மீது ஊழியர் பற்று கொண்டுள்ளன. அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றன. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு குடும்பத்தில் சிறுவன் ஒருவன் இருந்தான். 10 வயது அவனுக்கு. தாய் அவனை பார்த்து கேட்டார், மனித உடலின் முக்கியமான பகுதி எது என்று. அந்த சிறுவன் சொன்னான்,
அம்மா, காதுதான் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. மற்றவர்கள் சொல்வதை கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு. ஒருவேளை இந்த காது மட்டும் இல்லை என்றால் ஒன்றுமே விளங்காது. எனவே காது இருக்கக்கூடிய பகுதி அதுதான் முக்கியமான பகுதி என்று நினைக்கிறேன் என்று இந்த தாய் சொன்னார்கள். உண்மைதான், காது அமைந்திருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி. ஆனால் நீ சொன்னக்கூடிய இந்த பதிலானது முழுமையான ஒரு பதில் இல்லை என்று சொன்னார்கள். இவன் சற்று யோசித்துவிட்டு மீண்டும் சொன்னான், அப்படியானால் கண்கள்தான் மிக முக்கியமான ஒன்று. கண்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி முக்கியமான பகுதி என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கடவுள் படைத்த அற்புதமான இந்த உலகத்தை பார்ப்பதற்கு, ரசிப்பதற்கு, மற்ற மனிதர்களை பார்ப்பதற்கு, இயற்கையை வியப்பதற்கு, வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என்று கண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவனாக கண்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிதான் முக்கியமான பகுதி என்று அந்த சிறுவன் சொன்னான். தாய் மீண்டும் சொன்னார்கள், நீ சொன்னது சரிதான், ஆனால் இது முழுமையான பதில் இல்லை என்று. சிறுவன் மீண்டும் மீண்டும் கேட்டான், அம்மா, மனித உடலின் எந்த பகுதி மிக முக்கியமான பகுதி, எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் என்று. இந்த தாய் சொன்னார்கள், காலம் அதற்கு பதில் சொல்லும், காலம் அதற்கு பதில் சொல்லும். தற்போது நீ உன்னுடைய பணிகளை சென்று பார் என்று சொல்லிவிட்டு அவர்களும் அவரது பணியை செய்ய சென்று விட்டார்கள். நாட்கள் கடந்தன. 10 வயது சிறுவனாக இருந்த இவன் இப்போது இளைஞனாகிவிட்டான். இளைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். திடீரென்று அவனது தந்தையானவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றார். தாய், தந்தை, ஒரே மகன் என்றிருந்த அந்த சூழலில் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்தபோது இந்த தாய்க்கு எதிர்காலமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி நின்றது. தனது மகன் இளைஞனாகி நிற்கின்றான். இன்னும் அவனுக்கு திருமணம் முடியவில்லை. விதவையாக அவனுக்கு எப்படி திருமணத்தை நடத்தி வைப்பது, இந்த குடும்பத்தை எப்படி நான் நடத்தி செல்வது என்று பல்வேறு வினாக்கள் இந்த தாய்க்கு. அவள் மிகவும் வேதனைப்பட்டவளாக தனது மகனாகி அந்த இளைஞனின் தோள்களில் தன்னுடைய முகத்தை புதைத்து கொண்டு கதறி கதறி அழுகிறாள் அந்த தாய். எதிர்காலத்தை நினைத்து, இளைஞனை நினைத்து, அந்த குடும்பத்தை நினைத்து. அடக்கச் சடங்குகள் முடிந்துவிட்டன. ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த தாய் மகனை பார்த்து கேட்கிறார், மகனே, இப்போது நீ சொல், மனித உடலின் முக்கியமான பகுதி எது? அந்த இளைஞன் சட்டென்று சொன்னான், மனித உடலில் முக்கியமான பகுதி தோள்கள் தானம்மா என்று சொன்னான். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று இந்த தாய் மீண்டும் கேட்டாள். அப்போது அந்த இளைஞன் சொன்னான், உள்ளத்தில் வேதனை கொப்பளித்து கொண்டிருக்கிற போது அந்த ஆற்றாமையை வெடித்து அழ சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை கொடுப்பது தோள்கள் தான் அம்மா. அதைவிட ஒரு சிறந்த இடம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொன்னான் அந்த இளைஞன். அந்த தாயும், மகனே, நீ சொன்னது சரி என்று சொன்னாள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் மீண்டும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் எளிதானது, என் சுமை இனிதாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. நுகம், இந்த நுகத்தடி, இதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலருக்கு பார்க்கவும் வாய்ப்பு இருந்திருக்கும். மாட்டு வண்டியில் நாம் பொருட்களை அல்லது விவசாயத்தை சேர்ந்த அந்த நெல் மூட்டையோ கடலை மூட்டையோ அல்லது ஏர் உழுவதற்கு தேவையான அந்த ஏர் கலப்பையையோ இவற்றை பார்த்தோமே என்றால் அந்த நுகத்தடியை நாம் பார்த்திருப்போம். 2 மாடுகளுக்கும் இணையாக அந்த நுகத்தடியானது இருக்கிறது. அந்த நுகத்தடியானது அந்த ஒட்டுமொத்த வண்டியின் அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய ஒன்றாக, இழுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் நுகம் எளிமையான ஒன்று, இனிமையான ஒன்று என்று. அப்படி என்றால் இயேசு
நமக்கு தரக்கூடிய இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் என்பதை நாம் இங்கே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு நம்மை பார்த்து உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய சுமைகளை கீழே தூக்கிட்டு போட்டு போ அப்படின்னு சொல்லலை. இப்படியாக நான் உன்னுடைய சுமைகளை எளிதாக்குவேன் என்று சொல்லவில்லை. மாறாக சுமைகளை சுமந்து கொண்டு இளைப்பாற நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் சுமைகளை சுமப்பது நாம் மட்டுமல்ல, நம்முடைய சுமைகளை நம்மோடு சேர்ந்து சுமப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி அந்த மாட்டு வண்டியில் 2 மாடுகள் ஒன்றாக இணைந்து அந்த ஒட்டுமொத்த பாரத்தை இழுத்து செல்கிறதோ, அதே போன்று நம்மை படைத்த ஆண்டவர், நமக்கு உருகொடுத்த ஆண்டவர் நம்மை நமது துன்பத்தில் தனியாக விட்டுவிட மாட்டார். இணைந்து சுமக்கின்றவராக, அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக, எளிதாக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் நாம் கடவுளை பார்த்து முறையிடுவோம், என்னை தனியாக கைவிட்டு விட்டீர் என்று. இல்லை, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். படைத்தவர் நம்மோடு கூட நமது சுமைகளை சுமக்கிறார் என்பதுதான் உண்மை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுவது யதார்த்தம். எது யதார்த்தம்? மனித வாழ்வில் சுமைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்துவிட்டால் அது தமிழ்நாடோ, கேரளாவோ, கர்நாடகாவோ, இந்தியாவோ அல்லது உலக நாடுகளில் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி, மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சில துன்பங்கள் வந்துதான் ஆகும். கடந்துதான் செல்ல வேண்டும், சுமந்துதான் செல்ல வேண்டும். ஏனென்றால் சுமப்பது நாம் மட்டுமல்ல, கடவுளும் சேர்ந்து சுமக்கிறார். இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுமைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே நாம் வேண்டுகின்ற போது எனக்கு இந்த சுமைகள் வேண்டாம் என்று நாம் வேண்டக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட எனது சுமைகளை சுமந்து வருகிறீர் என்பதை வாழ்வின் எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு தா என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சுமைகள் யதார்த்தமானவை, தவிர்க்க முடியாதவை. அதே வேளையில் தேவையற்ற பல சுமைகளையும் நாம் சுமக்கிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நினைத்து பாருங்கள், எத்தனையோ குரோத மனப்பான்மை, பழிவாங்கக்கூடிய எண்ணம், தேவையில்லாத சிந்தனைகளை நமது உள்ளத்தில் இருத்தியவர்களாக ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை, பாரத்தை கொடுக்கக்கூடிய சுமைகளை, தேவையற்ற சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சுமைகளை நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும். தேவையில்லாத சுமைகளை நமது அன்றாட வாழ்விற்கு, எதிர்கால வாழ்விற்கு, அன்றாடம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் தேவையற்ற சுமைகளை நாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தவர்களாக பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 4வது இறைவாக்கில் இப்படியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்களை பார்த்து, இவர்கள் மக்களின் தோள்கள் மீது பழுவான சுமைகளை ஏற்றிவிட்டு இவர்கள் தங்கள் விரல் நுனியால் கூட அதை அசைத்து பார்க்க மாட்டார்கள், மிகப்பெரிய பழுவான சுமைகளை மக்களின் மேல் சுமத்துகிறார்கள் என்று. ஒருவேளை நமது குடும்பத்தில், நாம் பணி செய்யக்கூடிய இடத்தில் அல்லது சமுதாயத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற போது நம்மை அறியாமல் அல்லது வேண்டுமென்றே மற்றவர்கள் தோள் மீது, அவர்களது வாழ்வின் மீது சுமைகளை சுமத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சுமைகளை சுமத்தக்கூடிய பண்பு என்பது ஒரு தீய குணம். மற்றவர்களை துன்புறுத்துவது, அவர்களை பற்றி இல்லாததை சொல்லுகிறது, அவர்களை பற்றி நாம் தேவையில்லாததை சொல்லி ஒரு சுமையை சுமத்துவது ஒரு தீய குணம். அந்த குணத்தை அகற்றிக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் 6வது அதிகாரத்தில் 2வது இறைவாக்கில் சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களின் சுமைகளை சுமப்பவர்களாக, தாங்குபவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்றவர்களின் சுமைகளை சுமப்பவர்களாக, தாங்குபவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அன்னை மரியாள் இதோ காட்சி கொடுத்த இந்த அற்புதமான பூமியில், புண்ணிய பூமியில் நாம் கூடியிருக்கிறோம். நாம் பாடியிருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம், இந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்கிற போது நமது மனம் குளிர்கிறது. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருந்து
நம்மோடு நமது துன்பங்களை சுமைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நமது துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறவராக எப்படி பவுலடியார் சொல்கிறாரோ அதே போன்று இந்த தெய்வீக தாய் ஆரோக்கிய அன்னை நமது துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் பல இடங்களிலிருந்து இந்த புண்ணிய பூமிக்கு நாம் வருகிறோம். இந்த நாளில் அந்த அன்னையிடம் ஆண்டவரிடம் நமது சுமைகளை இறக்கி வைப்பதற்கு பதிலாக இணைந்து நீங்கள் சுமக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வல்லமையை தாரும் என்று ஜெபிப்போம். அத்தோடு மற்றவர்களின் சுமைகளை நாமும் சுமந்து அவர்களது வாழ்வை இனிதாக்குவோம். ஆண்டவர் அன்னை மரியாளின் வழியாக தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினின் என்னை அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினின் என்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மனமில்லாத ஜோதியில் நிறைவு கொள்வீர். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினின் என்னை அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினின் என்னை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமன தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கிறோம். ஏனெனில் நீர் மாண்புமிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயரும் இதயத்துக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்றி தம்மைத்தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகிறார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுபனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த தமக்கு உரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நிறைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகிறோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்துக்கு இவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகுக்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாகிய இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இப்பழிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டி சேர்க்கப்பட்டு
உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பழிப்பொருளாக மாறு கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தள்ளும். சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரல் திரு எல் சகாயராஜ், அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தள்ளும். இப்பலியை ஒப்பு கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனை பாடல். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனை பாதம். என்னாலுமே என் இதயம் பொன்னாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மேலிலே. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனை பாடல். பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்த்து உறவாடிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் வென்றவரே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் வென்றவரே என்னுள்ளம் நாடுது. என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனை பாதம். என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை என்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனை பாதம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Good Health of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.